வெள்ளிக்கிழமை என்றாலே இறைச்சி ஹோலி தானே ஸ்பெஷல். இன்றைய வெள்ளிக்கிழமை பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி பெர்ஃபெக்டான பாஸ்மதி தம் பிரியாணி ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ரைஸை சோக் பண்ண போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் 1 கிலோகிராம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ குக்கரில் இந்த மாதிரி பட்டர் அப்படி இல்லைன்னா நெய், எண்ணெய் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு 5 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போடணும். அது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகும் வரையுமே வதங்கி எடுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுமென்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை க்ளீனாக செய்து வச்சிட்டோம்னா அந்த வேலையை நீட்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் செய்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சமையலுமே அந்த மாதிரி தான். மரக்கறி கட் பண்ணுற அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வேலையாகவே செஞ்சு வச்சிட்டோம்னா சமைக்கிறதுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்ல கோல்டன் கலரை வந்தது பிறகு நம்ம வளமையாக தாளிப்புக்கு போடுற மாதிரி ரம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதோட சீரகம், கருவா, ஏலம், கராம்பு, பிரியாணி லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போடணும். இந்த டைமில் தான் வீடு முழுக்க தாளிப்பு ஸ்மெல் வரும். அந்த மனம் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி பச்சை கொச்சிக்காய், புதினா, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கணும். இது கூட டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்தா இன்னுமே நல்லா இருக்கும். இன்றைக்கி டொமேட்டோ பேஸ்ட் இல்லை, அதால் கொஞ்சம் கூடுதலாகவே தக்காளியை சேர்த்துருக்கேன். இது வதங்கியது பிறகு தேவையான மசாலா தூள், கொச்சிக்காய் தூள், தனித்தூள், பிரியாணி மசாலா இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கணும். அதோட தயிரும் கொஞ்சமாக திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த 3/4 கிலோ மட்டனையும் தண்ணி இல்லாமல் வடித்து இது கூடவே சேர்த்துக்கணும். இந்த மசாலா எல்லாம் அந்த இறைச்சியில் நல்லா ஊறி வதங்கினதுக்கு பிறகு ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி என்ற அளவில் தண்ணியும் எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரைக்க ஊற வச்சிருந்த அரிசியை அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஃபைனலாக மேலே தம் லீஃப் ஏதும் போட்டு டம் ஆக்கி எடுத்து பர்ஃபெக்டான மட்டன் பாஸ்மதி டம் ரெடி.